Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 33வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு டிவைஸை வச்சு ஒரு பர்டிகுலர் டேல எத்தனை கேம்ஸ் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் கவுண்ட் சொல்லணும். அதாவது 3 நாள் விளையாடிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் எத்தனை கேம் விளையாடி இருக்காங்க, செகண்ட் நாள் வரும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு சேர்த்து எத்தனை கேம், தேர்ட் நாள் வரும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 நாள் சேர்த்து எத்தனை கேம் அப்படின்னு இன்க்ரிமெண்டெல்லாம் நம்ம சொல்ல போறோம். ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ முதல்ல நம்ம டேட்டாவை பார்ப்போம், அப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யார் அந்த பிளேயர், எந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு விளையாடி இருக்காங்க, எத்தனை கேம் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் 1 வந்து டிவைஸ் 2 வச்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி 5 கேம் விளையாடி இருக்காரு. அப்புறமா ஆகஸ்ட் 2ஆம் தேதி 6 கேம் விளையாடி இருக்காரு. அப்புறம் டிவைஸ் 3 வச்சு ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரு கேம் விளையாடி இருக்காரு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 + 6 + 1 11 கேம் விளையாடி இருக்காரு. அதே மாதிரி யூசர் 3 டிவைஸ் 1 வச்சு ஆகஸ்ட் 2ஆம் தேதி லாகின் பண்ணியிருக்காரு, ஆனால் கேம்ஸ் எதுவும் விளையாடல. அது மாதிரி டிவைஸ் 4 வச்சு 3ஆம் தேதி 5 கேம் விளையாடிருக்காரு. இது எப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்டலாக வரணும். இப்போ வந்து 8 1 இருக்கு இல்லையா, 5, அப்புறம் 8 2 வரும்போது 5 + 6 அப்போ 11ன்னு வரணும். அப்புறம் 25 வரும்போது 5 + 6 + 1 12. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் சீக்வன்ஸாக வரணும். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா, டேபிள் கிரியேட் பண்ணி போகிறது. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ஒரு பிளேயர் அந்த பர்டிகுலர் டேல வரும்போது சீக்வன்ஸாக வரணும். 5 11 12 இன்க்ரிமெண்ட் வரணும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம சீக்வலில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்புறம் விண்டோஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல்ஃப் ஜாயின்ல எப்படின்னா, செலக்ட் ஃப்ரம் ஆக்டிவிட்டி டேபிள் A1 வச்சுப்போம், இன்னர் ஜாயின் ஆக்டிவிட்டி டேபிள் A2. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து A2 டாட் பிளேயர் ஐடி ஈக்குவல் டு A1 டாட் பிளேயர் ஐடி இல்லையா. அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம், டேட்டை வந்து A2 டாட் ஈவெண்ட் டேட் ஒரு சிம்பிள் கொடுக்க போகிறோம். அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். A1 டாட் ஈவெண்ட் டேட். ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், இதுதான் கீ நமக்கு. ஓகே, இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும்னா, இப்போ A1 8ன்னு வச்சுப்போம். இப்போ A1 வந்து 8 1 இருக்குது அப்படின்னா A2 வந்து 8 1க்கு முன்னாடி கூட எல்லா டேட்டும், ஸோ 8 1 மட்டும்தான் இருக்கு. அப்போ A2 வந்து 8 1, அப்போ வேல்யூ வந்து 5 இல்லையா. ஓகே, அவுட்புட்டும் வந்து 5. அடுத்து A1 வந்து A2ன்னு வச்சுப்போம். அப்போ A2 வந்து ஸ்டார்டிங்லேருந்து A2 வரைக்கும் வரணும். ஸோ A1 வரைக்கும் வரணும். அப்போ 8 1 8 2 ரெண்டு வேல்யூவும் வரும். ஸோ ரெண்டு வேல்யூக்கு வந்து 5 1 6, இப்போ டோட்டலாக 11 வந்துடும். அப்புறம் A1 வந்து 25ன்னு வச்சுப்போம். A2 வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 25 வரைக்கும் வரணும். அதோட பிளேயிங் டைம் 5 6 11 1, அப்போ 12. ஸோ எக்ஸ்பெக்ட் அவுட்புட் 5 11 12 வந்துருச்சா. ஸோ A1ம் A2ம் பார்க்கும்போது A2 ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு A1 இல்லையா. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ A1 டாட் பிளேயர் ஐடி A1 டாட் ஈவெண்ட் டேட் A2 டாட் ஈவெண்ட் டேட். ஸோ இது 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டர் பை 1 2 3.
ரன் பண்ணேன்னா இப்போ 8-1க்கு வந்து A2 வந்து 8-1 வந்துருச்சு. அதே மாதிரி 8-2க்கு வந்து 8-1 அண்ட் 8-2 ரெண்டுமே வந்துருச்சு. 825க்கு வந்து 8-1, 8-2, 825. சேம் வே யூசர் 3க்கு வந்து 8-2க்கு வந்து ஒரு நாள், 8-3 வரும்போது 8-2 அண்ட் 8-3 ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்த இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டோம். இதை வந்து வேல்யூ செக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ A1 டாட் வேல்யூ எடுக்கணுமா A2 டாட் வேல்யூ எடுக்கணும் இருக்கு இல்லையா, கேம்ஸ் பிளேட் காலம். ஓகே, அதையும் செக் பண்ணிடலாம். A1 டாட் கேம்ஸ் பிளேட், A2 டாட் கேம்ஸ் பிளேட். இப்போ நான் ரன் பண்ணேன்னா A1 வந்து 6ல் இருக்கு, 5ல் இருந்துச்சுன்னா இதுவும் 5ல் வருது. ஸோ 6ல் வந்துச்சுன்னா 5 and 6 வருது. ஸோ எனக்கு இந்த நம்பர்ஸ் தான் வரணும் இல்லையா செகண்ட். அப்போ இங்கே A2 தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், A1 டாட் பிளேயர் ஐடி, A1 டாட் ஈவன் டேட்டு, A2 டாட் கேம்ஸ் பிளேடு. ஸோ இதுதான் எனக்கு வேணும். அப்போது 8-1க்கு வந்து 5 மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். 8-1க்கு வந்து 5 மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். 8-2க்கு வந்து 5 and 6 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 8-2க்கு வந்து 5 and 6. 825க்கு வந்து 1, 5, 6 மூணையுமே கன்சிடர் பண்ணுறோம். ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வந்துருச்சு. ஸோ இதை வந்து அக்ரிகேட் பண்ணிடணும். சம் ஆஃப் இது ஆஸ் கேம்ஸ் பிளேட் so far. இது அக்ரிகேட் பண்ணதுனால குரூப் பை யூஸ் பண்ணணும். குரூப் பை 1, 2 ஆர்டர் பை 1, 2 போதும். இதே இது ஸ்னோஃப்ளேக்காக இருந்துச்சுன்னா குரூப் பை ஆல் கூட கொடுக்கலாம், கொடுத்தோம்னாலும் ஒர்க் ஆகும். இது MySQL அப்படிங்கிறதுனால நம்ம நம்பர் ஸ்பெசிஃபை, காலத்தோட பொசிஷன் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணலாம், அல்லது காலம் நேமையே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், எது வசதியோ அப்படி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அது அக்ரிகேட் ஆகி வந்துருச்சு. 5, 11, 12, 0 and 5. 5, 11, 12, 0 and 5. டேட்டை செக் பண்ணிக்கோங்க. 1/2/25, 02/03. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இன்க்ரிமெண்டல் வேல்யூ வந்துருச்சு. ஸோ மெயினாக நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த செல்ஃப் ஜாயின் கொடுக்கும்போது பிளேயர் ஐடிஸ் ஓகே, ஆனால் எந்த காலம் டேட் காலம் யூஸ் பண்ணணும், சிம்பிள் வந்து எப்படி கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே வந்து ஸ்டார் பண்ணிட்டு எப்படி எந்த காலம் வரணுங்கிறத செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அது ஒரு கீ திங். அதுக்கப்புறம் எந்த காலம் வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணோம், A1 கேம்ஸ் பிளேடா, A2 கேம்ஸ் பிளேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது கீ திங் வந்து அது 3 தான். எப்படி ஜாயின் பண்ணுறோம், என்ன சிம்பிள் கொடுக்க போகிறோம், எந்த காலமை சம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ஜாயினில் பண்ணக்கூடியது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே ஆக்டிவிட்டி டேபிள் 2 தடவை யூஸ் பண்ணுறோம் செல்ஃப் ஜாயினில். அது இல்லாமல் ஒரே தடவையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ A1 டாட் பிளேயர் ஐடி ஈவெண்ட்டு, இது A1 டாட் கேம்ஸ் பிளேட். ஸோ இதான் வந்து நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதான் வந்து 1, 2, 25, 5, 6, 1, 2, 3, 5, 0, 5. ஸோ இதான் கொடுத்த டேட்டா. ஸோ இதில் வந்து நான் சம் பண்ணுறேன். சம் ஆஃப் A1 டாட் கேம்ஸ் பிளேட். இது வந்து நார்மல் அக்ரிகேஷன். இது விண்டோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓவர் பார்ட்டிஷன் பை பிளேயர் ஐடி, A1 டாட் பிளேயர் ஐடி as அக்ரிகேஷன் வச்சுக்கோங்க, வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு பர்டிகுலர் யூசர் எல்லா டேட்டுக்கும் வந்து டோட்டலாக எல்லாமே சம் ஆயிடுது. 12 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வருது. 5 + 6 + 1 12ங்கிறது எல்லா ரோக்கும் வருது. ஏன்னா பார்ட்டிஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதே இது நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பை A1 டாட் ஈவெண்ட் டேட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது இன்க்ரிமெண்டலாக வருது. முதல்ல பிளேயர் மட்டும் கொடுக்கும்போது டோட்டல் பிளேயருக்கும், அந்த ஒரு பிளேயருக்கு டோட்டலாக என்ன
கேம்ஸ் பிளே டைம் இருந்துச்சுங்கிறத கொண்டு வந்துடும். பட் இதே இது நான் ஆர்டர் பை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொன்றா செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 8-1க்கு எவ்வளோ இருக்குது, 8-2 வரும்போது பழசும் ப்ளஸ் புதுசு, 8-25 வரும்போது அதே தான், எல்லா பழசும் 25 வருது, எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகி வரும். ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு மெயினாக நம்ம ஆர்டர் பை கொடுக்கணும், இல்லைனா டோட்டல் வால்யூம் தான் வரும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, ரேங்க் ஃபங்க்ஷனுக்கும் டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வீடியோலேயே பேசியிருந்தோம். ஸோ அதை இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம சம் இல்லையா, ஸோ இதே இது வந்து நம்ம வந்து ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரேங்க் யூஸ் பண்ணும்போது நடுவில் இதெல்லாம் வேண்டாம். ஸோ அதே தான் ரேங்க். ஸோ கம்மா வேண்டாமா. ஸோ ரேங்க் பண்ணும்போது எனக்கு வந்து பேஸ்ட் ஆன் அந்த கேம்ஸ் பிளேட் நம்பரை வச்சு 1 2 3 வரும். இந்த அக்ரிகேஷன் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ரைட், ஸோ 5 6 1 order by event data, order by games played. That makes more sense. இது அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி 1 2 3 கொடுக்குறோம். இதே இது பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இது டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தோம்னா 6 5 1 அப்படிங்கிறது ரேங்க் வந்துருச்சு. இப்போது ரேங்க்ல வந்து ரெண்டுமே 6ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். டேட்டாவை கொஞ்சம் மாற்றலாம். ஸோ இதில் வந்து ரெண்டுமே 6ஆக இருக்குது, 6 இதுவும் 6 வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணேன்னா 6 6ன்னு இருக்குது, 1 ரேங்க் வந்து 1. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து ரெண்டாவது இருக்கணும் இல்லையா, 3ன்னு வந்து ஸ்கிப் ஆயிடுது. ஏன்னா 1 2 2 ரோவும் இங்கே எடுத்துக்கிச்சு ரேங்க் 1ல், அதனால 3ன்னு வருது. இதே இதை நான் டென்ஸ் ரேங்க்னு கொடுத்தேன்னா ஸோ இங்கே வந்து ஒரு கமாவை கொடுத்துட்டு அதே ஃபார்மேட் தான், ஆனால் டென்ஸ் ரேங்க்னு கொடுத்தோம்னா 1 1 அதே ரேங்க் தான் இருக்குது 6க்கு, ஆனால் 2 கண்டினியூ ஆகுது, 3 வரல, ஸ்கிப் ஆகலை. ஸோ டென்ஸ் ரேங்க் வந்து ஸ்கிப் ஆகாது, டி ரேங்க் வச்சுக்கோ. ரைட், ஸோ 1 1 அப்புறம் 2ல் கண்டினியூ ஆகும், அடுத்து வந்துச்சுன்னா 3 4ன்னு போகும். இதே இது மூணுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் வந்து 2ல் ஆரம்பிக்கும் டென்ஸ் ரேங்க்ல. ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் 3 1 1 1 இருந்துச்சுன்னா ஒரு 4ல் ஆரம்பிக்கும். ஏன்னா 2 3 அதிலே கவர் ஆயிருது அப்படிங்கிறதுனால. அதான் ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம். நமக்கு வந்து இப்போ அக்ரிகேஷன் சம் மட்டும் தான் தேவை, அதனால நம்ம அதிலே லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலில் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் அந்த கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா கிட்டப் லிங்க் இருக்கும், அது வந்து கோட் பேஸுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற வந்து 33வது வீடியோ. ஸோ அதுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண செல்ஃப் ஜாயின், அப்புறமா விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கோடெல்லாம் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த ரெகுலர் வீடியோஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கெட் அன் ஐடியா அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.